முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியாக அதிமுகவில் அசைக்க முடியாத சக்தியாக வலம் வந்தவர் சசிகலா. நேரில் நின்றாலே அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவரும் அஞ்சி நடுங்கும் வகையில் ஆளுமையாக விளங்கி வந்தார் சசிகலா. ஆனால் ஜெயலலிதா உயிரிழந்ததை தொடர்ந்து ஊழல் வழக்கில் சசிகலா பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போது கட்சியை டிடிவி தினகரனிடமும் ஆட்சியை எடப்பாடி பழனிசாமியிடமும் ஒப்படைத்திருந்தார். சசிகலா சிறையில் இருந்த காலத்தில் கட்சியையும் ஆட்சியையும் தனதாக்கிய எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமையின் கீழ் தொண்டர்களை நிறுத்தினார். இதையடுத்து சிறையில் இருந்து வெளியே வந்த சசிகலா கட்சியை எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து மீட்பதாகவும் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியை தன் தலைமையில் கொண்டு வருவதாகவும் சபதமிட்டதோடு அவ்வப்போது நிர்வாகிகளுடன் முக்கிய ஆலோசனையிலும் ஈடுபட்டு வந்தார். இந்த நிலையில் சட்டமன்ற இடைத்தேர்தல் மற்றும் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தோல்வியை சந்தித்தது. தொடர் தோல்வி காரணமாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்துள்ளது. கடந்த சில நாள்களாக சென்னை போயஸ் தோட்டத்தில் செய்தியாளர்களையும் கட்சி நிர்வாகிகளையும் சந்தித்து வரும் சசிகலா தனது என்ட்ரி தொடங்கிவிட்டதாக ஆவேச கருத்தை வெளியிட்டார். முக்கியமான நேரத்துல மட்டும்தான் குரல் கொடுப்பேன். அந்த சமயம் இப்ப வந்துருச்சு. அதனால இனிமே ஒண்ணு கவலைப்படாம இருங்க. நிச்சயமா விரைவில் நானும் சுற்றுப்பயணம் வரப்போறேன். பட்டி தொட்டி எல்லாம் போய் மக்கள்கிட்ட நான் கேட்க போறேன். அதே நேரம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட பலர் சசிகலா ஆதரவாளர்களுக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்து வருகின்றனர். சசிகலா இன்றைக்கு ரீஎன்ட்ரி கொடுப்பதாய் கூறி வந்தாலும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவால் விரட்டப்பட்டவர்தான் என காட்டமான கருத்தை வெளியிட்டார் அதிமுக முன்னாள் அமைச்சர் பொன்னையன். அவங்க சசிகலா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிமுகவில் உறுப்பினரே இல்லை, கட்சியிலேயே இல்லை. பொன்மனச்செல்வி புரட்சி தலைவி அம்மா அவர்களால் போயஸ் கார்டன் அம்மா வீட்டில் இருந்து விரட்டப்பட்டவர் தான் சசிகலா. இது நாட்டுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். குடும்பத்தோடு விரட்டப்பட்டார்கள். அப்படிப்பட்டவர் இந்த இயக்கத்துக்கும் தொடர்பில்லை, கட்சியிலும் அவர் எந்த உறுப்பினரும் இல்லை, அவர் பின்னால் தொண்டர்களும் இல்லை, மக்களும் இல்லை. அவருடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியமும் இல்லை. சசிகலாவின் கருத்தை அதிமுகவினர் ஏற்று ஒருங்கிணைந்த அதிமுக உருவானால் மட்டுமே 2026ஆம் ஆண்டு நடக்கவுள்ள சட்டமன்ற தேர்தலில் ஓரளவு வெற்றி பெற முடியும் என்கிறார் மூத்த பத்திரிகையாளரான துரை கருணா. இவர்கள் மூவரும் அமர்ந்து பேசணும். ஓபிஎஸ், ஏபிஎஸ், சசிகலா அமர்ந்து பேசி கட்சியின் நலன் முக்கியம், கட்சி வளர்ச்சி முக்கியம், கட்சி எதிர்வரும் தேர்தல்களை எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்று கருதுவார்களேயானால் இப்போது இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு முன்பாகவே அவர்கள் ஒன்றிணைந்தால் 2026 நிச்சயம் ஒரு வலிமையான அணியாக கட்டமைப்போடு அதிமுக வரும். அப்படி வருகிற பொழுது கூட்டணியும் பலம் பெறும். ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை நிச்சயம் அதிமுக பெறும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சசிகலா வருகை குறித்து புயல் வீசி வரும் நிலையில் அதிமுகவிலேயே எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், KP முனுசாமி ஆகியோர் மீது தொண்டர்கள் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் போதாக்குறைக்கு மத்தியில் ஆட்சியில் உள்ளவர்களின் பார்வை கூட சசிகலாவின் பக்கம் திரும்பி இருப்பதாக சசிகலாவின் ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர். சசிகலாவை பொறுத்தவரை அதிமுகவை சாதி கட்சியாக எடப்பாடி பழனிசாமி மாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டியவர் விரைவில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாகவும் கூறியுள்ளார். அதிமுகவில் சசிகலாவின் என்ட்ரி கை கொடுக்குமா அல்லது மொத்தமாகவே எக்ஸிட் ஆவாரா என்பதற்கு காலம் விரைவில் பதில் அளிக்கும். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிருத்திவிராஜ் மற்றும் நாகார்ஜுனாவுடன் செய்தியாளர் ராஜேஷ்.